ஏன்டா கிறுக்கு மூடி நியூஸ் சேனலடா நீ? நியூஸ் சேனலா? பேசாம பேரை பார்த்தீங்கன்னா பரதேசி. நியூஸ் 80ன்றத லூசு 80ன்னு மாத்தி வச்சுக்க. அப்படின்னு நான் சொல்லல சார். அவங்க போட்ட ஒரு நியூஸ பார்த்து கீழ வந்த கமெண்ட்ஸ் அது. நான் சொல்லல. ஏன்னா நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. என்ன பண்ணிட்டான்? மொட்டையா ஏப்ரல் 6ஆம் தேதி லீவு. அத விடுமுறை. தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படுகிறது. அப்படின்னு சொல்லி போட்டா, சரி என்னமோ நடந்துருச்சு போல. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து லீவ் குடுப்பாங்களா? அதுவும் எக்ஸாம்ஸ தள்ளி வைப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அதுவும் நாளைக்கு திங்கட்கிழமை திடீர்னு இப்போ ஒரு அனௌன்ஸ்மென்ட் வருது. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு போய் நியூஸ பார்த்தா, அது ஒரு லோக்கல் ஹாலிடே. புதுக்கோட்டையில நாத்தாமலையில திருவிழா. நம்ம ஊர் திருவிழா. நாத்தாமலை திருவிழா நான்லாம் வருஷம் தவறாம போயிருக்கேன். பயங்கர விசேஷமா இருக்கும். ஏப்ரல் 6ஆம் தேதி இப்பதான் பூவெல்லாம் முடிஞ்சுச்சு. பயங்கரம். ஏப்ரல் 6ஆம் தேதி எப்பயுமே வருஷம் நாத்தாமலைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு லீவு கொடுத்துருவாங்க. அன்னைக்கு திருவிழா நடக்கிறப்ப. அது ரொம்ப பயங்கரமான ஃபேமஸ். எல்லாரும் போவாங்க. இப்ப இந்த 10th + 2க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த 4வது, 5வது, 6வது, 7, 8, 9 இவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த பரதேசி என்ன பண்ணிருச்சு, அந்த புதுக்கோட்டைன்றதையும் கட் பண்ணிருச்சு. உள்ளூர் விடுமுறைன்றதையும் கட் பண்ணிருச்சு. எந்த ஊருன்றதையும் கட் பண்ணிருச்சு. யார் யாருக்கு எக்ஸாம் ரத்துன்றதையும் கட் பண்ணி மொட்டையா நாளை விடுமுறை. தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படுகிறது. தேவையா அது? நீ பார்க்கிற வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? நியூஸ் இல்ல நீ பார்க்கிறது எத்தனை பேர் சத்தியமா. ஏன் இந்த விளம்பரம் மயிரும் உனக்கு? இல்ல வாயில நல்லா வருது சார். அவன் என்ன நினைச்சிட்டு போவா? நாளை அதை இருக்கிற அந்த நியூஸ ஒழுங்காத்தான் போட்டா என்ன பார்த்தா பார்க்குறாங்க, பார்க்கலன்னா போறாங்க. அப்படி போட்டு ஒரு பரபரப்ப கிளப்பி இவங்க நியூஸ் பேட்டர்னே இவங்க அதாவது நியூஸ் 18 இல்ல. இருக்கிற எல்லா நியூஸ் சேனலுமே இதுதான். ஒரு பரபரப்பு, ஒரு விறுவிறுப்பு, ஒரு அரிப்பு அப்படித்தான் சொல்லணும். வேற எதுவும் கிடையாது. நம்மளது எல்லாரும் பார்க்கணும். எவனாச்சும் அதுக்கப்புறம் நீ போடுறத நம்புவானா? நீ உண்மையாவே தூக்கி போட்டாலும் அதை வந்து என்ன சொல்லிட்டு போவாங்க? இவன் கிடக்குறான் மண்டை கோளாறு பிடிச்சவன். அப்படித்தானே பேசுவாங்க. இந்த அறிவெல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு வருது? ஏன் அந்த இலவை ஒழுங்கா போட்டான்னு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளூர் ஏன் அதை கூட நீ கொஞ்சம் இதுவா போடலாம். எப்படி? புதுக்கோட்டை மாவட்டத்தில் திடீர் உள்ளூர் விடுமுறை, அரசாங்கம் அறிவிப்பு அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்குள்ள போய் பார்ப்பாங்க என்னடா ஆச்சு, ஏன்டா உள்ளூர் விடுமுறை? உள்ளூருக்குள்ள இருக்கவனுக்கு தான் தெரியும். வெளியூர் அதான் வெளியூர்ல இருக்க உள்ளூர்காரனுக்கெல்லாம் தெரியாது இல்ல. அவங்க போய் பார்ப்பாங்க இல்ல. கழுவி 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 ஊத்துறாங்க. இல்ல ஆனா இதெல்லாம் தாங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அதுதான் அவங்களுக்கு தேவையும் கூட. எப்படி ஏப்பா இன்னைக்கு நாம ரீச் ஆயிட்டோம். அதானே இப்பெல்லாம் வந்து நீங்க என்ன செய்தியை சொல்றீங்கன்றது விஷயம் இல்லை. நீங்க அந்த மார்க்கெட் ஷேர்ல எப்படி அதாவது எந்த அளவுக்கு வந்து அந்த செய்திய விறுவிறுப்பாக்குறீங்க, எந்த அளவுக்கு அந்த செய்திய நம்ம பயமுறுத்துறோம். மக்களுக்கு தெரிய வைக்கிறதுல இப்போ உங்க பிரச்சனையே கிடையாது. மக்களை பயமுறுத்தணும் இல்ல. அப்படியே பழகிட்டீங்க. அதாவது என்ன பண்ணிட்டாங்க, செய்தி சேனல்லாம் இப்போ வந்து செய்தி சேனல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரேக்கிங் வேணும், ஏதாச்சும் ஒரு பரபரப்பு வேணும், ஏதாச்சும் ஒரு அந்த ஒரு பூமிங் வேணும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நாவலா எழுதுற. யோசிச்சு பாரு. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி, இது வரைக்கும் நல்ல செய்திகளை ஏதாச்சும் போட்டிருக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இது ஒரு நல்ல செய்தி. நாட்டாமலையில திருவிழா சந்தோஷமா எல்லாம். நாட்டாமலை திருவிழாவை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க? ஏன் அதுக்கு உள்ளூர் விடுமுறை கொடுக்குறாங்க? சுத்தி எவ்வளவு ஊரு அதுக்கு வரும். அந்த திருவிழாவுக்கு முன்னாடி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போடலாம்ல. அதையெல்லாம் போட்டியெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இல்ல. நமக்கு அந்த கருமம்லாம் தெரியாது. எனக்கு தேவை லைக்கு கமெண்ட். அந்த கமெண்ட் எப்படி ஊத்துனாலும் எப்படி வந்து அவங்க வந்து என்னைய காரி மொழிஞ்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதானே. ஏன்னா நமக்கு அதை வந்து அடுத்து மறந்துடுவோம். அடுத்து ஒரு செய்தி எல்லாம் ஓகே. கொஞ்சம் பயமுறுத்தாம செய்திகளை போடுங்கப்பா. உங்க சஸ்பென்ஸ் எல்லாம் எங்களுக்கு புரியுது. சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆசையை கிளப்பிட்டு எவன் வைத்தறிச்சல போறான்னு தெரியல. நான் எனக்குன்னு நினைச்சிட்டேன். சென்னையில இருக்கவன் பேசுவேன், மதுரையில இருக்கவன் பேசுவான், கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் பேசுவான்.
உனக்கெல்லாம் வந்து ஒரு கேடு பத்திரிக்கை அப்படின்னு கேட்பாங்க. இந்த போஸ்ட் போட்டவன் நல்லார். வேற என்ன சொல்ல? நன்றி.